ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கிஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 16/9/2025 ஸ்ரீ சக்தி SS 485க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ABC போர்டை பொறுத்த வரைக்கும் 745 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு வந்து 296,745. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ABC போர்டில் 763 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 502,763. அதுக்கு முந்தின ட்ரா 93,970. இப்படி எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாய் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன் செவ்வாய் டு செவ்வாய் கொண்டு வந்திருக்கோம்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்கு நண்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது. அதனால் அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4D போர்டோட வந்து நம்ம 3-4 கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. அதாவது நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு போர்டுக்கான நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்தலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு பிடிப்படும். இங்கே நான் வந்து இந்த 367லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 351. நம்மளுக்கு தேவை வந்து 4Dயும் போர்டு தான். இதோட நம்ம கூட்ட போகிறது வந்து ப்ளஸ் இங்கே 3 இங்கே 4. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து 10க்கு 0 1 மிச்சம் அப்படின்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். இப்போ 1ஓட 3 கூட்டும்போது நம்மளுக்கு இங்கே 4 கிடைக்கும். இங்கே 3ஓட 4 கூட்டும்போது இங்கே 7 கிடைக்கும். அப்போ 4 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 367க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 148. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 நண்பா. அப்போ டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு B போர்டு நண்பா. ஸோ நான் ஏன் டச்சுன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மெத்தடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக அப்படி கொடுத்தங்கிறது உங்களுக்கு புரியப்படும். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து போர்டு மாறுது. ஸோ அதனால தான் இந்த ட்ராவலை இதை நம்ம போர்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு இங்கே பாஸ் ஆகிருக்கு. இப்போ ரெண்டாவது ட்ரா 148க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 148 ஃபுல் போர்டில் வந்து 470. நம்மளுக்கு இங்கே 0 இங்கே 1 இது ரெண்டு மட்டும் தான் தேவை. அப்போ ப்ளஸ் இங்கே 3 இங்கே 4. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 3 கூட்டினோம்னா 3, இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5. 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 148க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச்சு 3 அல்லது 5. இப்போ இந்த 148க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 939. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு B போர்டு. இப்போ 2 ட்ரா கவனிங்க, 2 ட்ரா நம்மளுக்கு B போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா கவனிங்க. ஏன்னா இது 2 டைம் ஒன்ஸ் வந்து போர்டு மாறுது. அதனால தான் நான் இதை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். 939 ஃபுல் போர்டில் வந்து 345 939. நம்மளுக்கு தேவை இங்கே 5 இங்கே 9. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 3 இங்கே நம்மளுக்கு 4. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா இந்த ட்ரா 5ஓட 3 கூட்டினா நம்மளுக்கு 8. இங்கே 9ஓட 4 கூட்டினா 3. 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 939க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச்சு. இப்போ இந்த 939க்கு அப்புறம் 8 அல்லது 3 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 763. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு C போர்டு நண்பா. ஸோ 2 தடவை B போர்டு, அதே மாதிரி 2 தடவை C போர்டு வருது நண்பா. இப்போ நம்ம 763 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இந்த மெத்தடில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. 763 ஃபுல் போர்டில் வந்து 502 763. நம்மளுக்கு இங்கே தேவை 2 இங்கே 7. இதோட ப்ளஸ் இங்கே 3 இங்கே 4. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 3 கூட்டினோம்னா 5, 4ஓட 7 கூட்டினோம்னா 1. 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 763க்கு அப்புறம் நம்மளுக்கான டச்சு
டச்சை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 1. இப்போ இந்த 763க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 745 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ டச்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ கவனிங்க, நம்மளுக்கு 2 தடவை நம்மளுக்கு பி போர்டு ஆயிடுச்சு, 2 தடவை நம்மளுக்கு சி போர்டு ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மொத்த போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபிசி. ஸோ இதில் 2 போர்டு 2 தடவை வந்துருச்சு. இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, அதுமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. அப்போ இந்த தடவை நம்மளுக்கு ஏ போர்டு வரதான் வாய்ப்புகள் இருக்குது. இதே மெத்தடில் வரதாக இருந்தால் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதை நான் வந்து ஏ போர்டு வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கு தான் சான்சஸ் அப்படி இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் நம்மளுடைய இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். 745 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த செவ்வாய்க்கு இதை தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் போர்டு வந்து 296. நம்மளுக்கு இங்கே தேவை 6, இங்கே நம்மளுக்கு 7. இதோட ப்ளஸ் இங்கே 3, இங்கே 4. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, இங்கே 7ஓட 4 கூட்டினோம்னா 1. 9 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 1 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 9 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த 9, 1 நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸாக கூட அமையலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வரல, அதனால் பெய்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 9, 1, 1, 9, 1, 1, 9, 9 இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வினிங்க தரப்போகுதுண்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்கலாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இந்த மெத்தட் படி நம்மளுக்கு வந்து பி போர்டு அதேமாதிரி சி போர்டுன்னு வந்திருக்கு. அப்போ 2 ட்ரா நம்மளுக்கு வந்து ஏ போர்டுன்னு வரணும். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு அடுத்த ட்ராவும் இதே ஃபார்மெட்டில் ஏ போர்டு கிடைக்க தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 16/9/2025 ஸ்ரீசக்தி SS485க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.